வணக்கம். கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட கிராமத்தில் உதவி செய்ய போகின்ற இந்த தருணம். இது டிசிடபிள்யூ அவங்க புன்னக்காயல் கிராமம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கனால அந்த இடத்துல கொண்டு அரிசி ஒரு 40 மூட அரிசியை 2 படகுல வச்சு கொம்புத்துறையிலிருந்து நாங்கள் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு கொண்டு போயிட்டுருக்கோம். அவங்க தான் டிசிடபிள்யூவில் உள்ள ஸ்டாஃப்கள் 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்க தன்னார்வ தொண்டு மூலமாக அவங்க இந்த இதை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 போட்டில் இங்கேருந்து புன்னக்காயலுக்கு கிளம்புறோம். இங்கேருந்து இப்போ தான் என்ன கிளம்புறோம். முதல் போட்டு தான் போகுது, அடுத்தது இன்னொரு போட்டு வரும். இப்போதைக்கு கடல் அந்த புன்னக்காயல் ஓரத்திலிருந்து வர்ற கடல் மழை தண்ணீர் அப்படியே ரொம்ப ஒரு கலங்கி போய் சிவப்பு கலரில் வர்ற மாதிரி அந்த வருது. செம்மண்ணிலேருந்து சகதிகள்லாம் வந்ததுனால இப்போ நாங்கள் அடுத்த வெள்ளத்துலேயும் நான் போயிட்டுருக்கோம். ஒரு 3 அல்லது 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நம்மளுடைய பக்கத்து கிராமமான புன்னக்காயல் கிராமம். இப்போ நாங்கள் ஓடி போகிற இடம் எல்லாமே தண்ணி அந்த கலங்கி போய் தான் இருக்குது. ஆற்று வெள்ளம் ரொம்ப ஓடிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனேயே அந்த வேறு மக்களும் என்ன போய் அந்த புன்னக்காயல் ஊரில் கொண்டு பொருட்கள் கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. இப்போது கரையிலிருந்து யாருமே தொடர்பு கொள்ள முடியாது, அந்த ஊருக்குள்ளே வர முடியாது. ஏன்னா எல்லாமே தண்ணியாக தான் சூழப்பட்டுருக்கு. அந்த ஊரே தண்ணி தீவாக தான் இருக்குது. இப்போ 2 பக்கமாகவே அந்த உடஞ்சி ஓடுது. இப்போ நம்ம தெரிகிறது அந்த ஆழி அடிக்கிற இடம். இது கல் பக்கத்தில் தூண்டில் வலை போட்டிருக்காங்க. அந்த தூண்டில் வலை பக்கத்தில் இதோடி தான் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். அந்த தெரியுது இல்லையா, அதில் ஒரு சின்ன குருசடி மாதிரி இருக்கும், ஒரு சிறுவம் இருக்குது, ஏசுனார் சிறுவம். அந்த இது வழியாகத்தான் நம்ம அந்த 2 கல்லுக்கு இடையிலோடி தான் நம்ம உள்ள அந்த புன்னக்காயல் ஊருக்குள்ளே போக முடியும். காற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் மக்களுடைய அந்த நிவாரண பணிகள் நல்ல அதிகமாக போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு 20,000 பேராவது மீனவ மக்களாவது அந்த புன்னக்காயல் ஊரில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊர் பெரிய ஊர். பக்கத்து கிராமங்கள்லேயே, கடற்கரை கிராமங்கள்லேயே புன்னக்காயல் ரொம்ப பெரிய ஊர். இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டோம். அதான் தெரியுது முன்னே ரொம்ப தண்ணி ஓட்டம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அவ்வளோ தாமிரபரணி ஆற்றினுடைய அந்த வெள்ளங்கள் அப்படியே இந்த கடற்கரை கிராமம் அந்த புன்னக்காயில் ஒட்டி தான் அந்த இதே தண்ணியே வரும். அந்த ஆற்றுவாய் தான் வரும். அந்த ஆற்றுவாய் தான் வழக்கமாகவே சின்ன ஒரு ஆற்றுவாய் இருக்கும், முகத்துவாரம். அது வழியாக தான் இந்த மக்கள், புன்னக்காயல் மக்கள் கடல் தொழிலுக்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணி அந்த தாமிரபரணி ஆறு வெள்ளம் பெருக்கெடுத்து பெரிய ஒரு கடல் போல் இந்த பக்கம் விரிஞ்சு கிடக்கு. இந்த போட்டுகள் எல்லாம் அந்த ஒரு சைடில் கட்டியிருக்காங்க. இது ஒரு ஓடையை போல் தான் பக்கத்தில் ஓடி போவாங்க. ஆனால் இப்போலாம் ரொம்ப அகலமாக ஒரு 500-600 மீட்டரு அகலத்தில் அந்த ஓடை ஓடுது. அந்த நேரம் ஒரு ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்துச்சு. அது அரசாங்கம் மக்களை பார்க்க வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியுது. அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ தான் நாங்கள் அந்த புன்னக்காயில் அந்த கடற்கரை அதில் ஒரு ஏலக்கடை மாதிரி இருக்குது. அதில் தான் இந்த மக்களுடைய நாங்கள் கொண்டு வந்த மூடைகளை இறக்குறோம். ஒரு மூடை 26 கிலோன்னு அதில் எடை போட்டிருக்கு. அப்படின்னாலுமே 40 மூடைன்னு சொன்னால் ஒரு 1000 கிலோ வெயிட்டு. 2 வள்ளத்துலேயும் 500 கிலோ வெயிட்டு அந்த அரிசி மூடையை நாங்கள் கொண்டு கொடுத்துருக்கோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.